ஹாய்ங்க. என்னை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷனோட இந்த வீடியோ பார்த்துடலாங்களா முழுசா? என்னோட பேர் வந்து ஸ்னேகா. எனக்கு வந்துட்டு 2 குட்டி பசங்க இருக்கானுங்க. ஒருத்தன் பேர் வந்து மகாத்ரு, அவனுக்கு 5 வயசு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னொருத்தன் பேர் ருத்ரன், அவனுக்கு 2வது வருஷம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2வது வருஷம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் வீட்டில் வந்துட்டு சாரீ ட்ரேப்பிங்கும், மெஹந்தி சர்வீஸ், ஏதாவது ஃபங்க்ஷன்னா மெஹந்தியும், ஹேர் ஆக்சசரிஸும் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் தான் நான் வீட்டிலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த விலாக் எங்கேன்னா, நாங்கள் வந்துட்டு என்னோடய தம்பி இருக்கான். நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வயசு 24. எனக்கு ஒரு 7 வருஷம், நான் பிறந்த 7 வருஷம் கழித்து எனக்கு ஒரு தம்பி பிறந்தான். அவனுக்கு வந்து இப்போ காலேஜ் சேர்த்து போகிறோம். இப்போ தான் குழந்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அவன் வளர்ந்து அவன் காலேஜ் வந்துட்டான். அதுக்காக நாங்கள் காலேஜ் பற்றி டீட்டெயில்ஸ் விசாரிச்சுட்டு சேர்த்துலான்னு போயிருந்தோம். அவன் கேட்ட குரூப் இங்கே தான் இருக்குது, இல்லைன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. அங்கே தாட்டி விடுறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. எங்கள் அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட்டு தான். அப்பா இல்லை. அப்பா வந்து 2020 கொரோனா டைமில் தவறிட்டார். ஸோ நான் வந்துட்டு இங்கேயே இருந்துட்டு போகிறான், சரி ஏன் அவ்வளோ தூரம் தாட்டிட்டா அம்மாவும் லோன்லியாக இருப்பாங்க, அதனால் வந்துட்டு அவனை இங்கேயே வச்சுக்கலான்ட்டு தான் தேடினோம். இந்த காலேஜில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் இங்கேயே அட்மிஷன் போடலான்னு சொல்லிட்டு பார்க்குறக்காக வந்திருந்தோம். இந்த விலாக் வந்து வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்ருக்கோம், வெள்ளிக்கிழமை காலையில். அப்புறம் என் கூட வந்துட்டு அம்மாச்சி இருக்காங்க. அம்மாச்சி தான் வந்து என்னை வளர்த்துனாங்க. நாங்கள் அம்மாச்சி கூட தான் இருக்கோம். நான், அம்மாச்சி, என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய குழந்தைங்க 2 பேரும். நாங்கள் 5 பேரும் இங்கே இருக்கோம். நாங்கள் வந்துட்டு இந்த விலாக் எடுக்கும்போது டக்குன்னு பார்த்தா ஒரு ஆட்டுக்குட்டியெல்லாம் நிறையா நின்றுச்சு. ஒரு தாத்தா உட்காந்துட்டு இருந்தார். ஆடு மேய்க்க வந்திருப்பார் போல். அவர் டச் மொபைல் வச்சுட்டு ஃபுல்லாக அதில் என்ன பார்க்குறான்னு தெரில, அதை மும்பரமாக பார்த்துட்ருக்காரு. அதுதான் வந்து அந்த தாத்தாவை ஜூம் பண்ணி காட்டியிருந்தேன். நான் வீடியோ எடுக்கிறது கூட தெரியாமல் அந்த தாத்தா வந்து அவ்வளோ மும்பரமாக பார்த்துட்ருக்காரு. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு வாய்க்கால் இருக்குது. அதில் தண்ணியை காணோம். இங்கே போய் பார்த்தா வாய்க்கால் நிறைய தண்ணி போச்சு. அப்புறம் அதையெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். என்னோடய அம்மா வந்துட்டாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு, சீனி புளிங்காய் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அது பார்த்துருக்காங்க. அங்கேருந்து பொறிச்சு கொண்டு வந்து எனக்கும் என் பையனுக்கும் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே காலேஜுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த காலேஜில் எனக்கு ஒரு மெமரி இருக்குது. என்னென்னா, நான் வந்து காலேஜெலாம் போகலை. நான் வந்துட்டு 12th முடிச்சுட்டு டிப்ளமோ நர்சிங் பண்ணேன். கேபிஆர்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ். அங்கே வந்துட்டு அது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபுல் டே ஒர்க் பண்ணணும். நைட் வந்து 6 to 9 இந்த டைம் மட்டும் வந்து நாங்கள் கிளாஸு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு செட் ஆகாமல் திரும்ப நான் வந்துட்டு அங்கேயுமே வந்து இங்கேயே ஒரு ஹாஸ்பிட்டல்லே கோர்ஸ் போட்டு நடத்துனாங்க. அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படித்தேன். டிப்ளமோ நர்சிங் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் வந்துட்டு இந்த காலேஜில் எனக்கு என்ன மெமரினா, நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்ருக்கும்போது அந்த 11th 12th வந்து என்எஸ்எஸ் அந்த இது இருக்கும், ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த கேம்பில் நான் இருந்தேன். அதனால் வந்துட்டு இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த காலேஜில் தான் வைப்பாங்க. இந்த காலேஜ் வந்து ரொம்ப பெரிய காலேஜ், இங்கே தான் வைப்பாங்களா. அப்போது எங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. 2 days இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷன். என்எஸ்எஸ் கேம்ப் வந்திருந்தோம். அங்கே இருக்க எல்லாேருக்கும் ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, ஜூஸ் கொடுக்கறது, ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது வந்தது இந்த காலேஜுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்ததில்லை. அப்போது வந்து காலையில் 6 மணிக்கெலாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஈவினிங் வரும்போது 7, 7:30 அந்த மாதிரி ஆயிடும். அப்படியே ஃபுல் டே நின்றுக்கிட்டே இருக்கணும். 2 days நின்றுக்கிட்டே இருந்து கால் ஃபுல்லாக ரத்தம் கட்டி எந்திரிச்சு கூட நிற்க முடியாமல் சரியான வலி. அப்போ என்னோடய கொள்ளுப்பாட்டி இருந்தாங்க. அவங்க வந்து கால் ஃபுல்லாக எண்ணெய் போட்டு நீவி விட்டு அதுக்கப்புறம் தான் எழுந்தே நடந்தேன். அந்த மாதிரி ஒரு மெமரி இந்த காலேஜில் எனக்கு இருக்குது. நீங்களாம் யார் யார் வந்து ஸ்கூல் படிக்கிற டைமில் என்எஸ்எஸ் கேம்ப்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோ அங்கே ஒரு பாட்டி நிற்கிறாங்க பாருங்கள். நான் வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்து சிரித்தாங்க. பாட்டி ஹாய் சொல்லுங்கள், உங்களை தான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா சிரின்னு சிரிக்கிறாங்க, ஹாய் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நாங்கள் நேராக போனோம். ஒரு மேம் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அந்த மேம் போய் மீட் பண்ணிவிட்டு அந்த மேம்கிட்ட கேட்டேன், மேம் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடலாமா, தப்பில்லையா? நான் அங்கேருந்து வரும்போதுலேருந்தே வீடியோ எடுத்துகிட்டு வரேன், எடுத்து போடலாமான்னு. தாராளமாக நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அப்போ சந்தோஷம் அப்படின்ட்டு உள்ளே நாங்கள் போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு ஃபார்ம்லாம் கொடுத்தாங்க. ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் போய் பிரின்ஸிபல் சாரை பார்த்தோம். அவரை மீட் பண்ணி நிறையா பேசினோம். தம்பி எடுக்கிற குரூப்புக்கு என்ன பெனிஃபிட், என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாமே கேட்டு அவர் டீட்டெயிலாக சொன்னார்.
இதை பார்த்தோன்னே எனக்கும் காலேஜ் போகணுன்னு ஒரு ஆசை. சார் நம்ம இந்த மாதிரி வர முடியுமானா 21க்குள்ளே தான் ஏஜ் இருக்கணுன்ட்டாங்க. எனக்கு 24. என்ன பண்ணுறது, வாய்ப்பில்லை. சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அமைதியாக வந்தாச்சு. அப்புறம் என்னோடய தம்பியோட லேபு, அவன் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமாக தான் எடுத்திருந்தான். அதனால் அதுக்கு லேபு, அப்புறம் அவனோட கிளாஸ் ரூம் எல்லாமே காட்டினாங்க. எல்லாமே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்துட்டு வந்தோம். இங்கே ஒரு தாத்தா பார்க்குறாரு பாருங்களேன். தாத்தா அவங்கள தான் வீடியோ எடுக்கிறேன், ஹாய் சொல்லிட்டு சிரிங்க அப்படின்னா அப்படியே பார்க்குறாரு என்னவே. என்னடா பேசுகிறா அவ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காருன்னா அவர் ஒரு பார்த்து சிரித்து ஹாய் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்புறம் இதுதான் அவங்களோட கிளாஸ் ரூமா. கிளாஸ்க்குள்ளே பாருங்கள், சாவி எதுவும் இல்லை, எல்லாம் பூட்டி வச்சுருந்துருப்பாங்க போல். அப்புறம் சாவி எதுவும் இல்லை. கிளாஸ் ரூம் காட்டிட்டு மேம் ரூமெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு எல்லாமே காட்டினாங்க. எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். எல்லாத்தையும் ரவுண்ட் அடித்து முடிச்சுட்டு, உங்களுக்கு வந்து லன்ச் இங்கே தான், லன்ச் டைம் ஆயிடுச்சு, நீங்கள் லஞ்சு சாப்பிட்டு போங்க. நாங்கள் இல்லை வேணாங்க மேம், நான் வேறு குட்டீஸ் விட்டுட்டு வந்துருங்கன்னா, இல்லை பரவாயில்ல எவ்வளோ நேரம் ஆகிருப்போது, நீங்கள் டக்குன்னு சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க நமக்கு. அதனால் அப்புறம் அங்கேயே லஞ்செலாம் சாப்பிட்டு அங்கே போகும்போது நிறையா எடுத்திருந்தேன். நான் வந்து படிக்கும்போது அந்த காலேஜ் நான் போகும்போது அந்த காலேஜில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து நிறையா மாற்றிட்டாங்க. அப்போல்லாம் வந்து இபிஇடி காலேஜுன்னு சொல்லுவாங்க. நத்தக்கடையூர் இபிஇடி காலேஜ் அப்படின்னாவே ஒரு பெரிய ஃபேமஸான காலேஜ் அந்த மாதிரி. இப்போ வந்து அது பேரவே மாற்றிட்டாங்க. காங்கேயம் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒரு மாதிரி பேரவே மாற்றிட்டாங்க. ஆனால் நல்லா இருக்குது காலேஜ் பார்க்கும்போது. நிறைய வந்து க்ரீனரி தான் இருக்குது. அப்படியே நீட்டாக இருக்குது காலேஜு. அங்கங்கே எல்லாமே க்ளீன் பண்ணி செடிக்கெலாம் தண்ணி விட்டு பச்சை பசேல்னு வச்சுருக்காங்க. நல்லா இருந்தது. அதுக்குன்னு தனித்தனி ரூமு எல்லாமே நீட்டாக வச்சுருந்தாங்க. பார்க்கும்போதே ஒரு ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சு அந்த இடத்துல எனக்கு. நல்லா வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்படியே மெல்லமாக நடந்து போய்கிட்டு இருந்தோம். அதுவும் சாப்பிட்ற கேன்டீனுக்கு நாங்கள் சாரை மீட் பண்ண ரூம்லேருந்து கேன்டீன் போகிறதுக்கே எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. அவ்வளோ தூரம் இந்த காலேஜில் வந்து அங்கங்கே நிறைய இது வச்சுருப்பாங்க போல். ஆனால் நல்லா இருக்குங்க. காலேஜ் டைமில் இந்த மாதிரி நிறைய என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்கும்ல. நல்லா என்ஜாய் பண்ணுற வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் சார் ஒன்று சொன்னார், பிரின்சிபல் சாரு, இந்த மண்டையை வந்து இங்கே கட் பண்ணிட்டு வருது, அங்கே கட் பண்ணிட்டு வருது, மண்டை ஃபுல்லாக மொட்டை அடிச்சுட்டு நடுவால் முடி வச்சுட்டு வருது, இந்த மாதிரி வேலைலாம் இங்கே ஆகாது. அந்த மாதிரி வந்தாங்கன்னா மண்டை மேலே தட்டி வெளியே தாட்டிடுவேன். உங்கள் பசங்க வந்து இங்கே நீட்டாக வந்துட்டு போகணும். இங்கே வந்து படித்து அவன் இங்கேருந்து வெளியே போகும்போது ஒரு வேலையோடு போகணும். அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது. அதுக்கான வேலை நான் பார்ப்பேன். நான் வெளியிலே அவங்க எல்லோரும் வரும்போது நான் முன்னாடி என்ட்ரன்ஸில் தான் நிற்பேன். ஃபேண்ட்லாம் வந்து எவனாவது அரைக்காலுக்கு போட்டு வருது, இந்த மாதிரிலாம் வந்தானுங்கன்னா அப்படியே அடித்து துரத்திடுவேன். நீட்டாக வரணும், இங்கே வந்து ப்ராப்பராக எப்படி வரணும், இப்படி தான் வரணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி தான் வரணும். ஒரு கோட் கொடுத்துருவோம், அந்த கோட் போட்டு நீங்கள் நீட்டாக வந்துட்டு போயிடலாம். பஸ் எல்லாமே வந்து 3 இயர்ஸ்க்கும் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட்டு தானே, அதனால் அதில் வந்து கொஞ்சம் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. அதனால் வந்துட்டு அதெல்லாம் பேசி டீட்டெயிலெலாம் பேசி அப்பயே அட்மிஷனும் போட்டாச்சு கையோட. சரி அவனுக்கு பிடிச்ச குரூப் அவன் படிச்சுட்டு போகிறான். அவன் நினச்ச இடத்துக்கு போக முடியல, கோயம்புத்தூர் போகணுன்னு அவனுக்கு ஆசை, ஆனால் முடியல. அட்லீஸ்ட் அவன் பிடிச்ச குரூப்பாவது படிச்சுட்டு போகிறான் அப்படிங்கிறதுக்காக அதை இது பண்ணிட்டோம். அப்புறம் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. நிறையா லேபு அது இதுன்னு ஏகப்பட்ட திங்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் கம்முன்னு நம்மளும் போய் காலேஜில் உட்காந்துக்கலாமான்னு ஆசைலாம் வந்துருச்சு. அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க. இந்த காலேஜ் பார்க்குறக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. காங்கேயம் சரௌண்டிங்லேருந்து ஈரோடு அந்த சைட்லேருந்து யார் நீங்கள் இந்த விளாக் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த காலேஜ் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கேயும் எல்லா கோர்ஸும் இருக்குது. இங்கேயே நமக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப்லேருந்து எல்லாமே இங்கேயே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஃபீஸும் வந்துட்டு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். எனக்கு ஓகேன்னு தான் தோணுது. அந்தளவுக்கு இங்கேயும் நல்லா கோச்சுடு காலேஜ் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒரு ஃபேமஸான காலேஜ் தான். காங்கேயம் சரௌண்டிங்கில் இது ஒரு ஃபேமஸான காலேஜ் அந்த மாதிரி தான். இங்கே வந்துட்டு முள்ளிப்புரம் கவர்மெண்ட் காலேஜும் இருக்குது.
ஆனால் அது வந்து சரியான கழிச்சடை. அந்த காலேஜில் வந்துட்டு பெருசாக ஒன்றும் இருக்காது, சும்மா எல்லாம் போகுதுங்க வருதுங்க அந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு நமக்கு இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. அப்புறம் என்னோடய தம்பிக்கு கொஞ்சம் இது வரும், நமக்காக வந்து நம்ம ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க, நம்ம வந்து கரெக்டாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதில் சேர்த்திருக்கோம். கண்டிப்பாக நல்லா படிச்சிருவேன்னு நான் நம்பிட்டுருக்கேன். என்னோட நம்பிக்கை வீண் போகக்கூடாது. நீயும் இந்த விலாக் பார்த்துட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நீ எனக்கு கமெண்ட் பண்ணணும், நான் உன்னோட நம்பிக்கையை காப்பாற்றுவேன்னு, சரியா? அப்புறம் எங்கள் அம்மாவையும் என்னோட பையன் என் தம்பியில் ஒரு ப்ராங்க், உங்களெல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க. எங்கள் அம்மானா சுத்தமாக உள்ளேயே வரல. என் பையன் வேணும் போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தான் அங்கங்கே. ஆனால் அது போட்ட சரி ஏதாவது ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக நான் என்னோடய பையனோட ஃபேஸ் போடலை. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் என்னோடய பையனோட ஃபேஸ் போட்டு ரிவீல் பண்ணுறேன். என்னோடய 2 வாண்டுங்களும் பண்ணுற சேட்டிங்லலாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். இதே மாதிரி தான் 2 குழந்தைங்க வச்சுருக்க எல்லா பேரண்ட்ஸும் அவஸ்தைப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஓ நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் இப்படி தான் நடக்குதான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா நான் நிறையா பேரோட விலாகில் பார்த்துட்டு அப்போ நமக்கு மட்டும் இது நடக்கலையா, எல்லாருக்கும் இதுதான் நடக்குதான்னு நினச்சேன் நானும். அந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் ஒரு மாதிரி தான் போல். அந்த மூத்ததுங்க வந்து ரொம்ப சாதுவாக இருக்குதுங்க. அந்த குட்டி இருக்குது பாருங்க, அதுங்க சரியான வாண்டுங்க. சத்தியமாக முடியலங்க இந்த பசங்களை வச்சுட்டு. அந்த பெருசை வளர்த்துனதே தெரில. அதை 4 வருஷம் வளர்த்தேன், ஒரு கஷ்டமும் இல்லை. இந்த பையன் இந்த பையன் என்ன படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கான். அவன் அமைதியாக இருந்ததுனால தான் இவன் என்னை போட்டு படாத பாடுபடுத்துவான் போல். அப்புறம் எங்கள் ஊரில் வந்துட்டு எங்கள் காங்கேயம் சைட்லையே இந்த ஏரியானாவே வந்து தென்னை மரம், தேங்காய் களம் அதுதான் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். அப்புறம் அங்கங்கே அரிசி மில்லு இருக்கும், அரிசி மில்லு அந்த அரிசி ஆலயம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது இருக்கும். அதெல்லாம் தான் வந்து இங்கே கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. எங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தென்னை மரம் கண்டிப்பாக இருக்கும். காங்கேயம் ஏரியானாவே தென்னை மரம் தான், தென்னந்தோப்பு தான். அங்கங்கே தென்னந்தோப்பு தான் இருக்கும். தென்னந்தோப்பு, டீ கடை மெயினாக இருக்கும். இந்த டீ கடை கட்டுறோம் பாருங்களேன், அந்த மாதிரி டீ கடைங்க அதிகமாக இருக்கும். அப்புறம் தேங்காய் களம் இருக்கும். தேங்காய் களத்தை வீடியோ எடுக்கலான்னு பார்க்கல, தேங்காய் களம் வரும்போது வீடியோ எடுக்கிறதில்ல. அப்புறம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு, வேறு ஏதாவது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். தேங்காய் களம் வரும்போது மிஸ் பண்ணிடுறேன். அப்புறம் களம் வருமானா அப்புறம் அதை மிஸ் பண்ணிடுறோமே, அதுக்கப்புறம் அதை பார்க்க முடியறதில்ல. தென்னந்தோப்பாக நிறைய இருந்துச்சா, சரி நம்ம ஊருக்கு ஃபேமஸ் அதுதானே, அதை வீடியோ எடுப்போங்கிறக்காக அதை வீடியோ எடுத்தேன். ஃபுல்லாக தென்னந்தோப்பு தாங்க இருக்கும். உங்கள் ஊர்லலாம் வந்துட்டு என்ன விளைய வைப்பாங்களா, என்ன பயிர் விளைய வைப்பாங்களா, என்ன ஏது, அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் காங்கேயத்தில் இன்னொரு ஃபேமஸும் இருக்குது, கொஞ்சம் ஜாதி வெறி பிடிச்ச ஃபேமஸ். கொங்கு ஸ்டைல், கொங்கு நாடு, கொங்கு அப்படின்னு கொஞ்சம் ஜாதி வெறி பிடிச்சவங்களும் நிறையா இருக்காங்க. அந்த மாதிரி ஏரியா தான் காங்கேயத்தில் வந்து இப்போலாம் ஜாதி வெறி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் ஊர்லலாம் எப்படி இந்த மாதிரி எல்லாம் ஜாதி வெறி பிடிச்சி தான் இருப்பாங்களா, இல்லை அதெல்லாம் கிடையாது எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ காட்டுற பார்த்தீங்களா, இதெல்லாம் சைட்டு, இதெல்லாம் வந்து அந்த ஜாதி வெறி பிடிச்சவனுங்களோட சைட்டு. எதுக்கு அப்படி இருக்காங்க என்னன்னே தெரில. காலங்கள் என்ன தான் மாறினாலும் ஜாதிங்கிற ஒன்று எப்பயும் மாறாது போல். அது வந்து அது அப்படியே தான் இருக்கும் போல். நம்ம விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், நம்மளோட விலாக் முடிய போகுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம வந்து வாரத்தில் வந்து 2 விலாக் நமக்கு கண்டிப்பாக வந்துடும். இதோ எப்படியோ ஒரு தேங்காய் களத்தை பிடிச்சி வீடியோ எடுத்தாச்சு. இதுதான் தேங்காய் களம். உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி தேங்காய் களம் இருக்குமா என்ன, அதெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஊர், உங்கள் ஊரில் எப்படி இருக்கும், உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ்ஸு அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லணும். எங்கள் ஊரில் இதுதான் ஃபேமஸ்ஸுன்னு மொட்டையாக சொல்லக்கூடாது. நாங்கள் இந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கோன்னு கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக கமெண்ட்டில் சொல்லணும். யார் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக அவங்களால மட்டும்தான் இதை சொல்ல முடியும். ஏன்னா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தானே நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். நம்ம விலாக் முடிஞ்சுது. தேங்க்ஸ்.